அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கண்டியில் உள்ள நிட்டவேல குடும்ப மயானத்தில் நடைபெறவுள்ளது. நேற்று இரவு முதல் மக்கியாவில் உள்ள அவரது இல்லத்தில் அன்னாரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். கடுமையான உடல்நல பாதிப்பால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த லொகான் ரத்வத்த நேற்று தனது 57வது வயதில் உயிரிழந்துள்ளார். எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் ராவணா எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 6 பேர் காயமடைந்த நிலையில் தெமோதரை மற்றும் பண்டாரவளி வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். பதுளையைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். சேதுவ எரியகலிந்த பகுதியில் கடந்த 12ஆம் தேதி கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு 40 வயது நபர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 5 சந்தேக நபர்களையும் குறித்த நபர்களுக்கு உதவியதாக இருந்த மேலும் 2 சந்தேக நபர்களையும் போலீசார் நேற்று கைது செய்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3 கத்திகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சேதுவ பகுதியைச் சேர்ந்த 17, 18, 21, 25, 27, 44 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதோடு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் 40,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்துவதில் பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். அவ்வாறான பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்களின் கொட்டத்தை அடக்குவதற்காகவே இவ்வாறு அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவும் பட்சத்தில் எதிர்வரும் டிசம்பர் அளவில் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 616 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனை நடவடிக்கைகளின் போது 25,573 நபர்களை பரிசோதித்ததை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 13 பேர் நேரடியாக பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் 265 பேருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் 161 பேருக்கு எதிராக திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கண்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிராந்திய மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவர் ஆம்புலன்ஸில் பெண் சுகாதார ஊழியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கண்டி மாவட்ட சுகாதார சேவைகள் பணியகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. பிராந்திய மருத்துவமனையில் இருந்து கம்பளி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட ஒரு இளம் பெண்ணை ஏற்றிக்கொண்டு குறித்த சுகாதார ஊழியர் ஆம்புலன்ஸில் வந்துள்ளார். மருத்துவமனையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது பாழடைந்த இடத்தில் வைத்து பெண் சுகாதார ஊழியரை ஓட்டுநர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக கம்பளை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் APS ஜேமகா தெரிவித்துள்ளார். இதன்படி நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் 600 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆலயத்துக்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் திருட்டுக்களை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்தும் விசேட காவல்துறை அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பு என வரவழைக்கப்பட்டுள்ளதாக ஜேமகா தெரிவித்துள்ளார். கொழும்பு அவிசாவளை பழைய வீதியில் இன்று மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது.
நவகமுவ விகாரையில் முன்னெடுக்கப்படும் பெருகர ஊர்வலத்தை முன்னிட்டு இந்த போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. இன்று இரவு 9 மணியிலிருந்து இந்த திட்டம் அதிகாலை 2:30 மணி வரையிலும், நாளை தினம் காலை 6 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரையும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இதன்படி கொழும்பு அவிசாவளி பழைய வீதி, வெலே சந்தி மற்றும் ரணால சந்தி வரை மூடப்படுவதால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மருதாணி டெக்னிக்கல் சந்தையில் உள்ள 3 மாடி கட்டிடத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் நேற்றைய தினம் தங்கும் விடுதிக்கு ஆண் ஒருவருடன் வருகை தந்ததாகவும் கூறப்படுகிறது. எனினும் குறித்த நபர் அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும், பின்னர் அந்த பகுதிக்கு வரவில்லை எனவும், அவரை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. அனுராதபுரம் விகாரைக்கு அருகில் புதையல் தோண்டியமைக்காக போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதையல் தோண்டிய சம்பவம் தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் அனுராதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்றது. சந்தேக நபர்கள் பதுளை, மாளிகாவத்தை, பதவி ஸ்ரீபுர, கிராதுரு கோட்டை மற்றும் வரக்காப்புல் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. நியாயமானதும் சமநிலையானதுமான பரஸ்பர வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்தும் இலங்கை அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இலங்கை வர்த்தக சபையுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பிராந்திய வர்த்தகத்தில் இலங்கையின் மூலோபாய நிலைப்பாட்டுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. பேஸ்லைன் வீதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக பொருளை பொது மயானத்திலிருந்து பொருளை சந்தி நோக்கி செல்லும் வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் முன்னெடுக்கப்படும் தாக்குதல் நடவடிக்கைகளை கண்டித்தே குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். புதிய போலீஸ் மா அதிபருக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஜனாதிபதிக்கு அவர் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார். சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இலங்கை போலீசின் 37வது போலீஸ் மா அதிபர் ஆவார். இலங்கை போலீஸ் சேவையில் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய 3 நிலைகளையும் கடந்து போலீஸ் மா அதிபர் பதவிக்கு தெரிவான முதலாவது போலீஸ் மா அதிபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி நதியா கடற்கரை வீதி வழியாக பயணித்த முச்சக்கர வண்டி பால்வட்டோடை அருகே வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று இரவு 11:30 மணியளவில் இடம்பெற்றது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் சாரதி உள்ளிட்ட 3 பயணித்திருந்தனர். வீதி புனரமைப்பு காரணமாக பாலத்தின் திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பாலம் வழியாக வந்த முச்சக்கர வண்டி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்து பள்ளத்துக்குள் விழுந்தது. சம்பவ இடத்துக்கு அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து முச்சக்கர வண்டியை பள்ளத்தில் இருந்து வெளியே எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் முச்சக்கர வண்டி வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.